தீபாவளியால் வியாபாரம் களை கட்டியது. மேலப்பாளையம் சந்தையில் ஒரே நாளில் 3 கோடிக்கு ஆடுகள் விற்பனை. தென் மாவட்டங்களில் எட்டயபுரம் ஆட்டுச் சந்தைக்கு அடுத்தபடியாக மிகவும் புகழ்பெற்ற சந்தையாக மேலப்பாளையம் கால்நடை சந்தை விளங்குகிறது. இங்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ஆடுகள், மாடுகள், கோழிகள், மீன், கருவாடு உள்ளிட்டவை விற்பனைக்காக கொண்டு வரப்படும். பண்டிகை காலகட்டங்களில் கோடிக்கணக்கில் விற்பனை நடைபெறும். அந்த காலகட்டத்தில் இந்த சந்தைகளுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் வியாபாரிகள் வருவார்கள். அதன்படி இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வருகிற 20ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதற்காக தொடர் விடுமுறை விடப்பட உள்ளது. இதனால் ஏராளமானவர்கள் தங்களது குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு திரும்புவார்கள். அவர்கள் குடும்பத்துடன் அசைவ உணவை விரும்பி சாப்பிடுவார்கள் என்பதாலும் இன்னும் 5 நாட்களே இருப்பதாலும் மேலப்பாளையம் சந்தையில் ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. இதனால் சந்தை மட்டுமல்லாது சந்தைக்கு வெளியே ரெட்டியார்பட்டி செல்லும் சாலையிலும் வியாபாரிகள் கூட்டம் அலைமோதியது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் ஆடுகளோடு சந்தையில் குவிந்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி கறி விற்பனை அதிகம் இருக்கும் என்பதால் ஆடுகள் 20,000 ரூபாய் முதல் 35,000 வரை விற்பனை செய்யப்பட்டன. நடுத்தர ஆடுகள் 3,000 முதல் 15,000 வரையிலும், செம்புக்கிடா 35,000க்கும், சண்டக்கிடா 34,000க்கும் விலை போனது. சுமார் 2,000 ஆடுகள் வரையிலும் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆடுகள் விற்பனை சுமார் 3 கோடி வரை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்.